ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இது நம்மளோட குன்றத்தூர் சைட்டு. லாஸ்ட்டாக நம்ம இந்த சைட்டில் நம்ம எப்படி ஃபுட்டிங் காங்கிரீட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம காலம் காங்கிரீட் ஒர்க் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சைட்டோட டீட்டெயில்ஸ்னால், இந்த சைட் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம குன்றத்தூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சைட்டோட டைமென்ஷன் 22க்கு 54. பேக் சைடு கொஞ்சம் கோஸாக இருக்குது. சவுத் ஃபேஸிங் பிளாட். சவுத் ஃபேஸிங்கில் தான் நம்ம மெயின் டோருமே பிளான் பண்ணியிருக்கோம். டோட்டலாக இந்த சைட்டில் 12 காலம் வருது. நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவிலே ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு கமெண்ட் பார்த்தேன், வீட்டை சுற்றி எதுக்கு செட்பேக் வர்றீங்க, வென்டிலேஷனுக்காக, அதாவது ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக பக்கத்தில் வீடு இருந்தாலுமே வீட்டோட 2 சைடு செட்பேக் விட்டாவே போதுமான அளவு தான். நம்ம கிளைண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டு தான் வீட்டோட சுற்றியுமே, அதாவது வீட்டை சுற்றியுமே செட்பேக் வேணுங்கிறது கிளைண்ட்டோட ரெக்யர்மெண்ட்டு. நம்ம ரெண்டுமே சொல்லியிருந்தோம். அதாவது வீட்டை சுற்றியும் செட்பேக் விட்டால் என்ன நமக்கு ப்ளஸ்ஸு, வீட்டோட 2 சைடு செட்பேக் விட்டுருந்தால் நமக்கு என்ன ப்ளஸ்ஸுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா டியூப் லெவல் செக் பண்ணுறோம். அதாவது காலத்தோட லெவல் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுக்காக நம்ம டியூப் லெவல் செக் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டிங் காங்கிரீட் போடும்போது லெவல் எதுவுமே ஈக்குவலாக இருக்காது. 1 இன்ச் டவுனாக இருக்கும், 2 இன்ச் டவுனாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம டியூப் லெவல் வச்சு செக் பண்ணிவிட்டு எல்லா காலமுமே ஒரே லெவல், அதாவது ஈக்குவல் ஒரே லெவலில் காங்கிரீட் ஒர்க்கை ஃபினிஷிங் பண்ணணும். அப்போ தான் நம்ம மேலே ப்ளிந்த் பீம் பிளான் பண்ணும்போது ஒரே மாதிரியாக ப்ளிந்த் பீம் கட்டி ப்ளிந்த் பீமை நம்ம காங்கிரீட் ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேர் காலம் காங்கிரீட் ஒர்க் பண்ணும்போது வைப்ரேட்டர் போட மாட்டேங்கிறாங்க. வைப்ரேட்ரு ப்ராப்பராக போடணும். காலத்துக்கு கம்பல்சரி வைப்ரேட்ரு போடணும். நம்ம ஃபுட்டிங் காங்கிரீட் போட்டதுக்கு மறுநாள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக க்யூரிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷூ மார்க் பண்ணோம். அதாவது ஒரு காலத்துக்குமே ப்ராப்பராக வட்டு செக் பண்ணி ஷூ மார்க் பண்ணியிருக்கோம். எல்லா காலத்துக்குமே கரெக்டான அளவில் கவர் இருக்கணும். காலத்தோட லொக்கேஷன் ப்ராப்பராக கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் காலம் தள்ளி எதுவும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் காலம் ஷூ மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி காலம் ஃபுட்டிங் காங்கிரீட் போடும்போதே அடிக்கடி காலத்தோட அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம அடிக்கடி செக் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஒரு தடவை நம்ம தப்பாக டேப் பிடிச்சிருந்தாலுமே, இல்லை ஒரு தடவை சின்னதாக எதுவும் சேஞ்ச் இருந்திருந்தாலுமே நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஸோ நிறைய சைட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலத்தோட ஃபுட்டிங் உள்ள ஷூ மார்க் பண்ண மாட்டாங்க. அது 1 இன்ச் 2 இன்ச் டிஃப்ரென்ஸில் முடிஞ்சிடும். அந்த 1 இன்ச் 2 இன்ச் டிஃப்ரென்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலத்தை பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது காலத்தோட ராடை பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது ஒரு காலத்தை எப்போதுமே பெண்ட் பண்ணக்கூடாது. காலத்தோட எந்த ஒரு ராடுமே வளைக்காமல் ஒரே மாதிரி சீராக தான் பில்டிங்கோட எண்டு வரையும் எடுத்துகிட்டு போய் முடிக்கணும். வட்டு நம்ம என்ன பர்பஸ்க்காக செக் பண்ணுறோம் அப்படின்னா, காலத்தோட ஆங்கிள் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு காலமுமே கரெக்டாக ப்ராப்பராக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். காலம் ஜல்லி போடும்போது ப்ராப்பராக நம்ம வைப்ரேட்டரி போட்டு சைட்லலாம் கவர் இருக்கான்னு செக் பண்ணி கவர் பிளாக்ஸ் வைக்கணும். ஒரு காலத்தோட 2 சைடுமே, அதாவது டபுள் சைடுமே பார்த்திங்கன்னா நம்ம வட்டு செக் பண்ணிவிட்டு தான் காலம் காங்கிரீட் போடணும். போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட்டு ப்ராப்பராக செக் பண்ணணும். ஏன்னா நம்ம மேலேருந்து ஜல்லி கொட்டும்போது காலம் பாக்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆக விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட்லேயோ இல்லை நம்ம பண்ணுற ஒர்க்லேயோ மிஸ்டேக் நடக்கக்கூடாது அப்படின்னா நல்ல ஸ்கில்ஸான லேபர் தான் நம்ம வச்சுக்கணும். மெயினான ஒர்க் பண்ணும்போது, இப்போ காலம் காங்கிரீட் போடும்போது, ரூஃப் ஒர்க் காங்கிரீட் போடும்போதெல்லாம் ஒரு இன்ஜினியர் பக்கத்தில் இருந்து செக் பண்ண முடியும். நார்மலாக நம்ம சைட்டில் பிரிக் ஒர்க் பண்ணும்போது, பிளாஸ்டரிங்லாம் கண்ணார் மடிக்கும்போது, பிளாஸ்டரிங் பண்ணும்போது கூட நல்ல ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நல்ல ஸ்கில் உள்ள லேபர் தான் தேவை. ஸோ வேலையாட்களோட வேலைப்பாடு நம்ம கட்டுற பில்டிங்கில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. நம்ம பாக்ஸ் மாட்டினதுக்கப்புறம் ஒரு காலமும் காங்கிரீட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல சிமெண்ட் பால் ஒரு 2-3 டப்பா ஊற்றணும். அதுக்கு மேலே தான் நம்ம காங்கிரீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்காக ஃபஸ்ட்டு சிமெண்ட் பால் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். டைரெக்டாக நம்ம அதில் காங்கிரீட் போடும்போது அதில் உள்ள ஈரப்பதமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே கீழே உள்ள சர்ஃபேஸ் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ப்ராப்பராக பாண்டிங் இருக்காது. அதுக்காக தான் நம்ம காங்கிரீட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா சிமெண்ட் பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காங்கிரீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் கிரவுண்ட் லெவலில், அதாவது கிரவுண்ட் லெவலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரிக்கு வச்சு சுற்றி கட்டிடுறாங்க. நல்லா பாக்ஸ் மாதிரி கட்டிட்டு அதில் மேலே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒரு 3 அடி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு பீமுக்கு தேவையான அளவு வரையும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
பீம் கட்டிடுறாங்க. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த பாக்ஸ் டைப்பில் பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அது மேலே காங்கிரீட் போடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய சைட்டில் அப்படி பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறதால நிறைய பிரச்சனை வரும். நம்ம சைட்டில் இருக்க பலாயிரம் லோடை தாங்கக்கூடியதே இந்த ஒரு காலமும் தான். ஸோ அதை நம்ம ரொம்பவே குவாலிட்டியாக எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் லாங் லைஃப் நல்லா வரும். அதே மாதிரி வேறு எந்த பிரச்சனையும் வராமையும் இருக்கும். பிரிக் வச்சு பாக்ஸ் மாதிரி கட்டி ஜல்லி போட்டோம் அப்படின்னா அங்கே ப்ராப்பரான பாண்டிங் இருக்காது. உள்ள ஹனிகோம்ஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ஹனிகோம்ஸ் உள்ள கேப்பில் பார்த்தீங்கன்னா மழை நேரத்தில் தண்ணி உள்ளே போய் அங்கே உள்ள ராட் எல்லாமே கரோசன் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க போகிற வீட்டை நம்ம ரொம்பவே பாதுகாப்பாக கட்டணும். பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தான் நீங்கள் வீடு கட்டுறீங்க. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் மெயினான ஒர்க்கோ இல்லை நார்மலான ஒர்க்கோ எல்லாமே குவாலிட்டியாக எடுத்துகிட்டு போய் முடிக்கணுங்கிறதோட கையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிக்லாம் தெரிஞ்சுக்க நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள்.